गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. 11வது கீர்த்தனத்துல ஸ்ரீ அண்ணா சொல்ற எப்படி யசோதா அம்மா வந்து கார்த்தால எழுந்ததுலேருந்து ஆசாசியா குழந்தை கண்ணனுக்கு எப்படி எப்படிலாம் கொஞ்சரா, எப்படி எப்படிலாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரிலாம், எப்படி எப்படிலாம் வெண்ணெய் ஆசையா பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு கீர்த்தனை அமைச்சிருக்கார். 11வது கீர்த்தனம். நிர்மமந்த ததி நந்த மகிஷி நிர்மமந்த ததி நந்த மகிஷி கலகல க்வணித கங்கண பூஷித करकमलेन सूत्रं धृत्वा श्रमजलस्निग्ध श्यामलकुटीला लखवृतकुङ्कुमारुणवदना निर्ममन्त दधि नन्दमहिषी चञ्चल कनक कुण्डल सज्जित मुकुर प्रभ शुभ मृदुल मृदुल कपोल प्रेम स्मित युत वचनानन्दित व्रज जन सेवित चरण युग निर्ममन्त दधि नंद महिषी. நந்த மகிஷி யசோதா அம்மா எப்படி தயிர் கடையறா, நிர்மமந்த ததி தயிர் கடையறத அதை வர்ணிக்கிறார். ஏன்னா கார்த்தால எழுந்தோடனே நிறைய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, மற்ற ஆத்து வேலையெல்லாம் மற்ற கோபிகைகள்கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டாலும் யசோதா அம்மா. ஏன்னா கார்த்தால எழுந்ததுலேருந்து யசோதா அம்மாக்கு என்ன தோன்றதா, நம்ம குழந்தை கண்ணன் எப்படி தயிர் வெண்ணெயெல்லாம் ஆசாசையா சாப்பிடுவோம், அதனால நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம தயிர் கடைஞ்சு வெண்ணெய் பண்ணி அதெல்லாம் நம்ம கையால பண்ணி நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசாசியா தன்னோட மற்ற வேலைகள்லாம் மற்ற கோபிகைகள்கிட்ட கொடுத்துட்டு தானே கடையறாளாம். அப்படி கடையும் போது கல கல குவணித கங்கண பூஷித அப்படி பண்ணும்போது இது கையில வந்து வளையல் போட்டு இருப்பா இல்லையா. ஸோ தயிர் கடையும் போது இப்படி 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 பண்ணுவா இல்லையா. ஸோ இப்படி பண்ணும்போது இது சிங்கிளா இருக்கிறதுனால இது சத்தம் கேட்கல, இப்படி இப்படி ஆடுறது. இப்போ இதே ஒரு நிறைய வளையல், அவெல்லாம் நிறைய வளையல்லாம் போட்டு இருப்பா இல்லையா. ஸோ இந்த பக்கம் இவ்வளவு நிறைய வளையல், இந்த கையில இவ்வளவு வளையல்லாம் போட்டு இப்படி இப்படி பண்ணும்போது கல 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 அப்படின்னு சத்தம் கேட்கறதான் அந்த வளையலோட சத்தம் கேட்கறதான். அதோடு இல்லாம இப்போ தயிர் கடையிறா அப்படின்னா அதுவும் இப்படி கடையும் போது அது அந்த பானைக்குள்ள அந்த இது வந்து சில 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 அப்படி சத்தம் வரும் இல்லையா, சத்தம் கேட்கும் இல்லையா. அதுதான் வந்து ஸ்ரீ என்ன சொல்ற, யசோதா அம்மா வந்து எப்போதுமே வந்து கண்ணனை பத்தி பாடிண்டே தான் இருக்கும். எப்போதும் ஒரு பாட்டு பாடுவாளாம். இப்பெல்லாம் வந்து பகவானுடைய பால லீலையை பாடிண்டே தான் வந்து தயிர் கடைவா, பாடிண்டே தான் சமைப்பா. என்ன பண்றதா இருந்தாலும் பால லீலைகள்லாம் ஸ்மரிச்சுட்டே பாடிண்டே தான் பண்ணுவாளாம். ஸோ வந்து இப்படி பண்ணும்போது தன்னோட வலையெல்லாம் கலகலன்னு சத்தம் கேட்கறது, அந்த பானையில வந்து சலசலன்னு சத்தம் கேட்கறது, இதெல்லாம் வந்து யசோதாமாவோட பாட்டுக்கு தாளம் போடுற மாதிரி தாளமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார் இந்த இடத்துல. श्रम जल स्निग्ध श्यामल कुटीलालक वृत कुंकुम ऋणभर वदना. நம்ம எல்லாம் வேலை பார்க்கும்போது, யாரா இருந்தாலும் வேலை பார்க்கும்போது நம்ம எக்ஸைட் பண்றதுனால ஸ்வெட் வரும், வந்து வேர்த்து கொட்டும் இல்லையா. இந்த இடத்துல சிஷ்ய என்ன சொல்ற, வேர்த்து கொட்டும் போது இங்கேருந்து ஒரு பீட் ஆஃப் ஸ்வெட் இங்கேருந்து அப்படி ஸ்லோவா இப்படி வருதான். அதை சிஷ்ய என்ன கவனிச்சு இந்த பாட்டுல அப்படி சொல்ற. அதில் நம்ம எல்லாம் வந்து இப்போ வந்து கார்த்தால வந்து இந்த கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுன்னா கார்த்தால எழுந்து பார்க்கும்போது டியூ வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த கிராஸ்ல வந்து பீட்ஸ் ஆஃப் வாட்டர் டியூ வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர்லயும் யசோதா அம்மாவோட முடியிலையும் அந்த பீட்ஸ் ஆஃப் ஸ்வெட் அது பார்க்கும்போது இந்த டியூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். குண்டலங்களை இப்படி ஆடும்போது குண்டலங்கள்லாம் இப்படி அழகா அசையறது அப்படின்னு சொல்றாராம். பிரேமஸ்மித யூத வச்சனானந்தித व्रज जन सेवित चरण युग. எப்போதுமே யசோதம்மா பேசும்போது பேசுறது வந்து அவ்வளோ இனிமையா இருக்குமாம்.
பிரேமை நிறைந்ததா இருக்குமாம். இதனால எப்போதுமே வந்து எல்லாருக்கும் யசோதா அம்மாவோட பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா. ஏன்னா பேசுறதையும் நன்னா கேட்டுப்பா, அதோட அழகா அவ்வளோ அவ்வளோ சாருபாஷினி அப்படின்னு ராமர் வந்து சபரிபாட்டிய சொல்றாரு இல்லையா? அந்த மாரி இங்க அவ்வளோ சாருபாஷினியா பேசுறா, அவ்வளோ மதுரமான வச்சனங்கள் கொண்டு பேசுறா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். எப்போதுமே அப்படிதான். இப்பயோ மதுரமான வச்சனங்கள், டோனும் அழகா இருக்கும், பேசுற வார்த்தையும் அழகா இருக்கும். இப்பயோ பகவான் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணாவதாரத்திலேருந்து அந்த குழந்தை கண்ணனை பத்தி தான் எப்போதுமே பேசிட்டே இருப்பாளாம். அதனாலேயே இன்னும் வச்சனங்கள்லாம் இன்னும் மதுரமா இருக்கு. அதனால அந்த அப்பேற்பட்ட அந்த பிரேமஸ்மித யுத வச்சனானந்திதா அந்த மதுரமான அந்த வச்சனங்களை கேட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா மற்ற கோபிகைகளுக்கெல்லாம். மேலும் வந்து இன்னும் வந்து பேசிட்டே இருக்கலாம் யசோதாம்மா கூட. யசோதாம்மா தயிர் கடையும் போதெல்லாம் அவ்வளவு கோபிகைகள்லாம் வந்து சுத்தி இருந்துட்டு ஏதோ பேசிட்டே இருக்கா, தொணை கொடுத்துட்டு இருக்கா, பாட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். 11வது கீர்த்தனம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.